எங்களுடைய ஊர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வீடுகள் டிவி வந்து ஒரு 3 வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்குன்னு வச்சுங்களேன். எங்க கிராமத்திலேயே பணக்கார வீடு ஒரு 3 வீடு, அந்த 3 வீட்டில் டிவி இருக்கும். அதுலயும் ஒரு வீட்டுக்கு உள்ள காம்பவுண்டுக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப கோடீஸ்வரங்க, யாரையுமே வந்து விட மாட்டாங்க. இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் என்ன அப்படின்னு அவங்க மலையாளியா இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அவங்க மலையாள படம் தான் போடுவாங்க. எனக்கு என்னன்னா அந்த காலத்தில் வந்து மலையாள படம் பிடிக்காது. ஆனால் என்ன படம் தான் பிடிக்கும் அப்படின்னா தமிழ் படம் தான் பிடிக்கும். ஆனால் 3வது ஒரு ஆப்ஷன் டிவி பார்க்கறதுக்கு ஒன்றுன்னா, எங்கள் ஊர்லேயே கவர்மெண்ட் ஒரு சின்ன பார்க் மாதிரி ஒன்று கட்டி அதுக்குள்ள ஒரு டிவியை வச்சு ஒரு 10 படிக்கட்டு கட்டியிருப்பாங்க. அவ்வளோதான். அந்த படிக்கட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற யாருக்குமே டிவி தெரியாது. இந்த டிவி நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வச்சிருப்பாங்க. யாரும் முதல்ல போய் அந்த 10 பேர் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டிவியை பார்க்க முடியும். அப்போ நானும் என்னுடைய நண்பன், அவரும் இன்னைக்கு பாஸ்டா தான் இருக்கிறாரு, நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம்னா 5:30 மணிக்கு படம் ஆரம்பிக்குதுன்னா 4:30 மணிக்கு போயிட்டு ஒரு டவலை விரிச்சிட்டு வந்துருவோம். இது எங்களுடைய இடம் தான்ப்பா, இதை யாருமே பிரிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அப்புறம் வந்து டிவி பார்த்துட்டு வரும்போது, அப்ப ஒரு நாள் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு தெரியுமா? டிவி பார்க்கிறவன், சினிமா பார்க்கிறவன், டான்ஸ் பார்க்கிறவன், இவன் எல்லாம் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகம் கடலிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணும்போது, எங்க பாஸ்டர் சும்மா பிரசங்கம் பண்ண மாட்டாரு, நாக்க கடிச்சிட்டு அவ்வளவுதான், அங்க புழு சாகாது, அக்கினி அவியாது. உலகத்துல இன்னைக்கு சாகணும்னு நினைச்சா கொஞ்சம் விஷம் வாங்கி குடிச்சா செத்துடலாம். ஆனா அங்க விஷம் குடிச்சாலும் சாக மாட்டேன், உனக்கு சாவே வராது. ஏன்னா அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். மனம் திரும்புவியான்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண உடனே அன்னைக்கு ஆராதனை முடிச்சு நானும் என்னுடைய நண்பனும் பேசிட்டு போறோம். எப்பா, இதுவரையிலும் நம்ம சினிமா பார்த்தோம், அது நமக்கு தப்புன்னே தெரியல, இல்லை நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது, நம்ம பரலத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு தீர்மானம் 2 பேரும் எடுக்கிறோம். என்னன்னா கரெக்டா 4:30 மணிக்கு 2 பேரும் கிளம்பி ஒரு 3 கிலோமீட்டர் 2 பேர் ரோட்லயே நடப்போம். ஏரியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் அங்க போய் ஒரு டீ குடிச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருவோம். போகும்போதும் வரும்போதெல்லாம் ஆண்டவரை குறித்து பேசிட்டே வருவோம். நிறைய பசங்க வந்து திட்டுவாங்க, ஏன் வரல, எதுக்கு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அந்த உணர்வே இருக்காதா? நிறைய பேர் ஸ்கூல்ல பசங்க கூட தியேட்டருக்கு போகும்போது, இல்லப்பா நான் வரலப்பா. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் நிறுத்தி இருக்கும்போது, அன்றைக்கு என் நாமத்திற்காய் காண்பித்த அந்த பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல.